السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறிய காட்சியை நாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம் வாருங்கள். ஒரு விளையாட்டு மைதானத்தில் மக்கள் எல்லாம் தங்களுடைய இருக்கையின் விளிம்பில் அமர்ந்திருக்கின்றார்கள். மிக எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி என்றால், ஒரு விளையாட்டு வீரர் 100 மீட்டரை 10 வினாடிக்குள் கடக்கிறேன் என்று சொன்ன அறிக்கையின் காரணத்திற்காக வேண்டி அவர்கள், அந்த மக்கள் அனைவரும் அந்த 10 வினாடிக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். போட்டி ஆரம்பமாகின்றது. ஓட்டப்பந்தயத்தினுடைய வீரர்கள் சீறி பாய்கின்றார்கள். அந்த அறிக்கை விட்ட அந்த வீரர் மட்டும் 10 வினாடிக்குள் ரிப்பனை தொடுகின்றார். மக்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்காக வேண்டி கைதட்டுகின்றார்கள். இப்பொழுது அந்த வீரரிடம் பேட்டி எடுக்கின்றார்கள். பேட்டி எடுக்கக்கூடியவர்கள் உங்களால் எப்படி 10 வினாடிக்குள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க முடிந்தது என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அந்த வீரர் பதில் சொன்னார், என்னால் முடியும் என்று நான் நினைத்தேன், நான் சாதித்தேன். நான் இங்கு ஓடி ஜெயிப்பதற்கு முன்னால் 100 முறை நான் ஓடி ஜெயித்தேன், இன்னும் 1000 முறை என்னுடைய மனதிற்குள் நான் ஓடி ஜெயித்தேன் என்றார்கள். ஆம், இதுதான் அந்த ரகசியம். அவர் சக்சஸ் ஆகுவதற்குண்டான ரகசியம் என்னவென்றால் இதுதான். தன்னுடைய மனதில் அவர் ஓடி ஜெயித்தேன் என்று சொன்னார். 1000 முறை ஓடி ஜெயித்தேன் என்று சொன்னார் அல்லவா? இதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்கின்றது. இஸ்லாம் என்ன சொல்கின்றது? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் அமைகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி அமையும் என்றால், நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான், நம்முடைய நோக்கத்தை பொறுத்துதான் அது அமையும். நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால், நம்முடைய நோக்கங்கள் உயர்வாக இருந்தால், நம்முடைய செயல்பாடுகளும் உயர்வாக அமையும், நம்முடைய வாழ்க்கையும் அது உயர்வாக அமையும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக்காட்டி தருகின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வையுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்கின்றது சகோதரர்களே. வான் லைஸ லில் இன்சானி இல்லா மா சஆ, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், மனிதனுக்கு அவனுடைய முயற்சிக்கேற்ப பலனுண்டு என்பதனை குர்ஆன் சொல்கின்றது. அவன் என்ன முயற்சி செய்கின்றானோ அதுதான் அவனுக்கு இருக்கிறது, அதற்கேற்க பலனுண்டு என்பதனை சொல்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய வீரர் முதலில் தன்னுடைய மனதில் ஜெயித்தார், பிறகு மைதானத்தில் ஜெயித்தார். அதுபோல நாம் நம்முடைய மனதில் நாம் ஜெயித்து விட்டால், நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயல்பாடுகளில் நாம் ஜெயித்து விடலாம் சகோதரர்களே. எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும் நாம் நம்முடைய மனதில் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நாம் மனதில் நாம் தோர்த்து போகிவிடுகின்றோம். என்னால் முடியாது, இது செய்யறதுக்கு நான் சரியாக மாட்டேன், என்னால் சரியாக இது செய்ய முடியாது என்று ஒரு உயர்வான எண்ணம் இல்லாமல் ஒரு தாழ்வான எண்ணம் இருப்பதினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்தங்கி போகின்றோம் சகோதரர்களே. உயர்ந்த எண்ணங்களை வையுங்கள், அதற்கேற்ப பலனுண்டு என்பதனை என்ன நாம் முயற்சிக்கின்றோமோ உயர்ந்த எண்ணங்களை வையுங்கள், அதற்குண்டான முயற்சிகள் நம்முடைய செயல்பாடுகள் வரும். அப்படி நம்முடைய செயல்பாடுகளில் வந்தால் அந்த முயற்சிக்கேற்ப கூலியுண்டு என்பதனை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டித் தருகின்றதல்லவா? எனவே நல்ல எண்ணங்களை வையுங்கள், அதற்கேற்ப முயற்சிகளையும் செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹ் அதற்குண்டான வெற்றியை நமக்கு அல்லாஹ் தஆலா தருவான். அதே சமயத்தில் தவக்குல்த்தையும் வையுங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய சம்பவத்தை நான் சொல்கின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய கூட்டத்தார்களும் அவர்களையும் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகின்றான். அவர்களை அழிப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் கடலுக்கு முன்பு அவர்கள் நின்று விடுகின்றார்கள். கடல் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயத்தர்களும் கடலுக்கு முன்பு நின்று கொண்டிருக்கின்றார்கள். பின்னால் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் துரத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்ட அந்த ஈமான் கொண்ட மனிதர்கள் சொன்னார்கள், நாம் பிடிபட்டு விட்டோம் என்று நினைக்கின்றோம் என்பதாக. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பி
மஇ சயஹ்தீன், நிச்சயம் என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான், அவன் வழிகாட்டுவான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நம்பிக்கையில் என்ன செய்தது அவர்களுடைய நம்பிக்கை? கடலை பிளந்து கொடுத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்காக வேண்டி. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல நிய்யத், உயர்வான எண்ணம், தவக்குல், இறைவனின் மீது நம்பிக்கை, இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயம் நாம் உயர்ந்து விடலாம் என்பதனை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹின் மீது, ரப்பின் மீது நாம் தவக்குல்த்து வைத்து, உயர்ந்த எண்ணங்களை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.